பாருங்க, இப்போ தான் வெளில வந்திருக்கார் மேடம். எப்போ குஞ்சு பொறிக்கும்னு தெரியல. நல்ல மழை கொஞ்ச நேரம் இந்த நிறைய இந்த களைச்செடிலாம் முளைச்சிருக்கா. நல்ல இந்த கோடிங்களுக்குலாம் நல்ல சாப்பாடு. ஸோ புது நாற்று எடுத்துகிட்டு வந்திருக்கு. சவுக்கு இது வந்து சப்போட்டா ஒட்டு நாற்று. பூவே வந்துருச்சு. இங்கே பூ இருக்குது. எடுக்கிறப்ப பூ ஒரே ஒரு நாற்று இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து லவங்க செடி. லவங்கம் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒன்று இருக்குது நம்ம காட்டில். சரி இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 5-6 நாற்று வாங்கிட்டு வந்துச்சு. காஃபி ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இது போட்டிருந்தோம்ல, ஒரு மாவதை பதியம் போட்டிருந்தோம். அது வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா முளைச்சி வருது. கோடிங்க எதுவும் கொத்து மாட்டு தெரியுது. ஸோ இது ஏதாச்சும் போட்டு பாதுகாக்கணும். அவுட் சைடில் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டி இல்லை. இங்கே ஃபுல்லாக சொரக்காயெல்லாம் நிறையா காய்ச்சிருக்கு, நிறைய பூ பூத்துருக்கு. ஆனால் காயை காணோம். பாவக்காவும் அப்படி தான். அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இந்த முருங்கையில் நோ இம்ப்ரூவ்மெண்ட், எல்லாம் போச்சு. அப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு. பூசணிக்காய் நல்லா மேலே ஏறிக்கிச்சு. மிளகு பார்த்தீங்களா, மிளகு நல்லா இப்போ தான் காப்பு எடுக்குது பாருங்கள். அப்படி நிறைய காப்பு வந்துருக்கு. மிளகுல நல்ல காப்பு வந்துருக்கு. இந்த இன்னும் உள்ளாரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. காட்டுக்குள்ளே போய் பார்க்கணும். ஏன்னா இனி மழை பெய்ய ஓனா வரும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே படி. ஸோ அது வந்து அநேகமாக அந்த உள்ளார அடைப்படுத்துருக்கு பார்த்தீங்களா, ஒரு கினிக்கொடி, அது கூட மிங்கிள் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கூடயே தான் இருக்காங்க. அது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ எங்கேயும் போகிறதில்ல, எங்கேயும் போகாதுன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்படி ஒரு மாதிரி நிற்கிறத பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இது முட்டை எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எதுவும் உடஞ்ச மாதிரி, இது இன்னும் ஒரு மாதிரி உடச்சிருக்கு. குத்தி இருக்கு. என்னன்னு தெரியல. பார்ப்போம் வெயிட் பண்ணி. பார்த்தீங்கன்னா இந்நேரம் வரைக்கும் நல்லா இதில் தான் ஆடிட்டு இருந்தாங்க 3 பேரும். இப்போ வந்து அப்படியே இங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஆடுறாங்க பார்த்தீங்களா. என்னதான் நம்ம நல்லா தண்ணி போட்டு வச்சுருந்தாலும் அதுங்க இந்த ட்ரைனேஜ் வாட்டருக்கு தான் வரைங்குதுங்க. இவங்கெல்லாம் இப்போ தான் வராங்க. எங்கிட்ட அப்படி லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. காலையிலேருந்து நல்லா மேய்ச்சலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் வந்து எட்டி பார்ப்பாங்க. இல்லாட்டி வரமாட்டாங்க. அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அப்படி ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டுருக்காங்க. நம்ம இங்கிட்ட வந்தாலே எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. ஏன்னா எதுவும் சாப்பாடு எதுவும் போட்டு போன்ட்டு எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ இந்த பூதி பார்த்திங்களா, நல்லா ஒரு அடல்ட் சைஸ் இப்போ ஆயிடுச்சு. அடுத்தது அது வந்தாலும் வந்துடும். விடையே ஆயிடுச்சு. ஓகே, நம்ம கையோடு என்ன பண்ணணும்னா இந்த மாக்கண்ணை எடுத்து இங்கிட்ட வச்சிடலாம் பத்திரமா. ப்ரௌனி சார் 2 நாளாக கட்டி போடல. நீ கட்டி போடுவோம் அமைதியாக படுத்துக்கிட்டார். தோரை
ம்.